பொங்கல் பரிசு வாங்கியாச்சுங்க. நான் வீடியோக்காக கிளம்பிட்டு இருந்தேன். 4 மணி நேரம் லைனில் நின்று நான் வாங்கலை, எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. சரி கொடுங்க வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்தேன். வாங்கி பக்கன்னு வந்து விழுந்துச்சுங்க. 3000 ரூபா பணம். இந்த 3000 ரூபா பணம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது முடிஞ்சாச்சு. இந்த 3000லாம் எந்த மூளைக்குங்க, 30,000 ரூபா கொடுத்தாலும் பத்தாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விற்கிற விலைவாசி அந்த மாதிரி. அதனால் எவ்வளோ பணம் வந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. நம்மளோட வேலையும் நம்மளோட சம்பளத்தையும் உயர்த்திக்கணும். அப்போ தான் இந்த விலைவாசியெல்லாம் நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். பார்த்திங்கன்னா, ஒரு காட்டன் புடவை கொடுத்துருக்காங்க, ஒரு வேஷ்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3 துண்டு கரும்பு கொடுத்துருக்காங்கங்க. இதுதான் பொங்கல் பரிசு. சீனி கொடுத்துருக்காங்க. வெல்லம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் நான். சீனி தான் கொடுத்துருக்காங்க. 1 கிலோ சீனி, 1 கிலோ பச்சரிசி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பொங்கல் கொண்டாடிடலாங்க. ஐயோ அம்மா, இந்த பொங்கலை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை எது வந்தாலுமே நம்மளுக்கு செலவு தான். 3000 எங்கெங்க பத்தும்? எவ்வளோ பணம் வந்தாலும் இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒன்றுமே பத்தாது. இந்த 3000 பணம் கொடுக்குறத விட விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்தினாலே நிறைய இதை வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு சமையலுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 10,000 15,000. ஏன்னா அந்தளவுக்கு விலைவாசி பயங்கரமாக விற்கிதுங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம வந்து கரும்பு வாங்கியாச்சு, பொங்கலை கொண்டாட வேண்டியதான்.